ஒருத்தர் வந்து எல்லார் உடம்பும் ஒண்ணு கிடையாது. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து நம்ம வந்திருப்பான், ஒருத்தன் வந்து ஒரு மாதிரி லீனா இருப்பான், பார்த்துட்டு இருப்பான். இன்னொருத்தர் வந்து பயங்கரமான பாடி பில்டர், அப்பதான் பயங்கரமா அந்த பாக்ஸ் எல்லாம் நடந்து அந்த புரோட்டீன் பவுடர் எல்லாம் கொட்டுவாரு, அப்படியே குளுக்குவாரு, குடிப்பாரு. இவன் அப்படியே டெம்ப்ட் ஆகி, ப்ரோ இது என்ன ப்ரோ, நாங்க சாப்பிடலாமா? எஸ் மேன் யூ கேன் அப்படின்ற மாதிரி இவர் அட்வைஸ் பண்ணுவாரு. இவர் உடனே அந்த புரோட்டீன் பவுடர் எடுக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தா கிரியாட்டினின் மோனோஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இது என்ன சார், இதை சாப்பிடலாமா? சாப்பிட்டு இன்னொரு கும்பல் பார்த்தீங்கன்னா டே உடனே ரிசல்ட் வேணுமா, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடு. இந்த ஸ்டீராய்டும் சரி, புரோட்டீன் பவுடரும் சரி, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட் சைடு எஃபெக்ட்ஸ் வராது, லேட்டர் லைஃப்ல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டீராய்டோட சைடு எஃபெக்ட்ஸ் லேட்டரா நிறைய பேருக்கு வரும். இது ஒண்ணு. அதனால நிறைய பேர் நான் இப்ப நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, இப்ப பாடியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய 20-30 வருஷம் அப்புறம் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து யோசிக்கிறது இல்லை. இது ஒண்ணு. சில பேருக்கு இமீடியட்டாவே சைடு எஃபெக்ட் வரும். இதுதான் முக்கியம். ஸ்டீராய்டு போட்ட உடனே பிபி அதிகமாகும், ஸ்டீராய்டு போட்ட உடனே சுகர்ஸ் லெவல் அதிகமாகும். ஸ்டீராய்ட்ஸ் போடும் போது வந்து பாத்தீங்கன்னா மசில் மட்டும் தான் வீங்குதுன்னா அப்ப ஏன் ஹார்ட் கொஞ்சம் சைஸ் வீங்காதா? அந்த டோசேஜ் வந்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு அவங்க பிளட் ரிப்போர்ட்டை முன்னாடியே செக் பண்ணி, இவங்களுக்கு சுகர் இவ்வளவு இருக்கு, இவங்களுக்கு பிபி இவ்வளவு இருக்கு, இவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இவ்வளவு இருக்கு, இவங்களுக்கு இவ்வளவு ஸ்டீராய்டு தான் போடணும், அதுக்கு மேல போட்டா மசில் பில்டப் ஆகிறது இப்ப முக்கியம் இல்லப்பா, நீ உயிரோட இருக்கிறது தான் முக்கியம், நாங்க எடுத்து சொல்றதுக்கு யார் இருக்கா? டாக்டர் சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சொல்லுங்க சார். சமீப காலமா நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் இந்த மாதிரியான செய்திகள். ஜிம் ட்ரைனர்ஸ், பாடி பில்டிங் ப்ரொஃபஷன்ஸ், இந்த மாதிரியான நிறைய வந்து நியூஸஸ் பார்த்தீங்கன்னா நல்ல செலிபிரிட்டிஸும் கூட ஏதோ இளம் வயதுல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இறந்துடுறாங்க. அதாவது எதிர்பார்க்காத டைம்ல வந்து இப்படி நடந்துருது சார். இதுக்கு மிக முக்கியமான காரணமா நீங்க வந்து எதை பாக்குறீங்க? இல்ல, இத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு தவறான கான்செப்ட் போய் மக்கள்கிட்ட சேர்ந்துடக்கூடாது. என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஜிம்முக்கு போறவங்க இறந்துடுறாங்க அப்படின்ற கான்செப்ட் போய் சேர்றது வந்து தவறு. ஓகேங்களா? ஏன்னா ஜிம்ன்றது என்ன, அது என்ன ஒரு பெரிய இதுவா? ஜிம்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு இடம், அவ்வளவுதான். அந்த காலத்துல மூட்டை தூக்கிட்டு இருந்தாங்க, அந்த காலத்துல வந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் டெய்லியே வந்து கூலி தொழிலுக்கு போகாங்க. அப்படின்னும் போது உடற்பயிற்சி தானாவே நடக்கும், நேச்சுரலாவே நடக்கும். இப்ப அதெல்லாம் பண்ண முடியல. நிறைய வந்து பாத்தீங்கன்னா கால மாற்றங்கள்ல வந்து எல்லாம் உட்காந்து வேலை செய்யற இது கொஞ்சம் அதிகமாகுதுன்னும் போது உடற்பயிற்சி வந்து செய்யறதுக்குன்னு ஒரு இடம் ஆரம்பிக்கிறது தான் ஜிம்ன்ற ஒரு பேரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப வந்து ஜிம்முனாலே வந்து இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னா இப்ப மூட்டை தூக்குறவங்க எல்லாமே இறந்துருவாங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி ஆயிடும். புரிஞ்சிருச்சா சொல்றது? சோ அதனால வந்து கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஜிம்முக்கு அகெயின்ஸ்டா அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது. ஜிம்முக்கு போறவங்க இறந்துருவாங்க அப்படின்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்ம தப்பு சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால அது வந்து தவறு. சோ அப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஏன் அப்ப இந்த மாதிரி ஒரு இறப்பு சம்பவம் நடக்குது அப்படின்னும் போது அது நம்ம கேள்வி கூடலாம். ஏன்னா இந்த ஜிம்முக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான பாலிடிக்ஸ் உள்ள நடக்குது. ஜிம்முக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான தவறான ட்ரைனிங் நடக்குது. யாருமே ஒரு சர்டிஃபைட் டாக்டர்ஸ் உள்ள வந்து இருக்கிறது இல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணு டீகோட் பண்ணி பேசலாம். முதல் விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஜிம்ல போய் ஒருத்தவங்க சேர்றாங்க அப்படின்னும் போது ஜென்ரலா ருட்டீனா என்ன தேவைன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு அவங்களோட ஹிஸ்டரி என்ன, ஆல்ரெடி அவங்களுக்கு இணை நோய்கள் ஏதாவது இருக்கா, அவங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, எவ்வளவு லெவல்ல இருக்கு, அதுக்கு மாத்திரை சாப்பிடுறாங்களா, அவங்களுக்கு வந்து அந்த பிளட்ல இருக்கிற அந்த கொழுப்பு சத்துக்கள் எப்படி இருக்கு, அவங்க ஹார்ட் ரேட் எப்படி இருக்கு, இசிஜி எப்படி இருக்கு, அவங்களோட லங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, இதெல்லாம் எத்தனை ஜிம்ல டெஸ்ட் பண்றாங்கன்ட்டு நீங்களே கேள்வி கேளுங்க. ஒருத்தவங்க சேர்றாங்கன்னா வந்த உடனே மெம்பர்ஷிப் ஃபீஸ் வாங்கி உள்ள அனுப்புறதுலதான் இருக்காங்க, அவ்வளவுதானே தவிர அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ரீ ஒர்க்அப்ன்றது ஒரு நடக்கிறது இல்ல. மேக்சிமம் என்ன பார்ப்பாங்கன்னா, மெஷின்ல ஏறி நில்லுங்க, உங்க வெயிட் இவ்வளவு இருக்கு, உங்க ஹைட் இவ்வளவு இருக்கு, நீங்க உடம்பு குறைச்சிடணும், வெயிட் லாஸ் இப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் பேசுறாங்களே தவிர எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீ ப்ராப்பர் ஒர்க்அப் ஆஃப் இண்டிவிஜுவல் நடக்க மாட்டேங்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது முதல் பாயிண்டா நான் வைக்கிறேன். இது வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு சுகர் பேஷண்ட் இருக்குன்னா அவன் ஒரு லோ சுகர்ல இருக்கும் போது நீங்க ஒர்க் அவுட் கொடுத்தீங்கன்னா அவன் வாங்கி விழுந்துருவான், பர்மனெண்டா ஆளே அவுட். அவங்க ரொம்ப ஹை சுகர் இருக்காங்கன்னா அதுக்கு உங்களோட எக்ஸசைசஸ் எப்படி வைக்கணும்? ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பிபி இருந்தா அவங்க பிபி டெய்லி செக் பண்ணி சமமான பிபில இருந்தா தான் ஹை இன்டென்சிவ் ஒர்க் அவுட்ஸ் கொடுக்க முடியும். ஆல்ரெடி அவங்க பிபி 160-170 இருக்கும் போது நீங்க ஹை ஒர்க் அவுட்ஸ் கொடுக்குறீங்கன்னா இன்னும் பிரச்சனையாகி போய் முடியுது. சோ அதனால இந்த ப்ரீ செட்டப்ன்றது நிறைய ஜிம்ல நடக்க மாட்டேன்றது முதல் குற்றச்சாட்டை நான் வந்து வைக்கிறேன். அது கண்டிப்பா நம்ம வந்து மேற்கோள் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து நான் என்ன பாக்குறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஜிம்ல வந்து ப்ராப்பரா கைடன்ஸ் இல்லை. என்ன கைடன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுக்கிறேன்னா, இப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னும் போது நான் நிறைய ஜிம்ஸ்ல நான் பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா, பர்சனல் ட்ரெயினர் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. பர்சனல் அவன் ஜிம்முக்கே பாத்தீங்கன்னா 7,000 8,000 வந்து மெம்பர்ஷிப் ஃபீஸ் கொடுத்து போய் சேர்ந்திருப்பாரு.
அதுக்கப்புறம் உள்ள போனவொன்னே ஒரு பர்சனல் ட்ரைனர் வேணுமான்னு கேட்பாங்க. அதான் ஆல்ரெடி காசு கொடுத்தாலும் சேர்ந்து அப்படின்னும் போது, இல்ல உங்களுக்கு தனியா கோச்சிங் வேணும்னா நீங்க தனியா 10,000 பே பண்ணணும் மாசம் மாசம், 15,000 பே பண்ணணும் மாசம் மாசம் அப்படின்னு நடக்குது. இப்ப என்ன சார் 15,000 10,000 பே பண்ணும்போது அவனால முடியாது. சரி சார் நானே பாத்துக்கிறேன் அப்படின்றான். அப்ப இவங்க வந்து பர்சனல் ட்ரைனிங் எடுக்கலன்னா அந்த ட்ரைனர்ஸ் போய் இவங்களை கண்டுக்கிறது கிடையாது. அப்ப இவங்களே தனிப்பட்ட முறையில வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் என்ன பண்றான்னு பாத்துக்கிட்டு இவனும் டம்பிள்ஸ் தூக்குறான், இவனும் இப்படின்றான் அப்படின்றான், இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் பண்றாங்க விதவுட் எனி கைடன்ஸ். அப்ப எவ்வளவு வெயிட் போடணும், எவ்வளவு வெயிட்ட ஸ்டெப் ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிம் நிர்வாகன்றது அந்த இவங்களுக்கு மேல வந்து ஒரு செய்யறது இல்ல. சில பேர் நல்லா செய்வாங்க, அவங்கள பத்தி நம்ம பேச வரும்ல. ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்ற ட்ரைனிஸ்க்கு கீழே வந்து ஒரு கைடன்ஸ் இருக்க மாட்டேங்குதுன்றது ரெண்டு. மூணாவது விஷயத்துக்கு வர, மூணாவது எத்தனை ஜிம்ல ட்ரெயின்டு பர்சன் இருக்காங்கன்னு பாருங்க. ட்ரெயினிங் இருப்பாரு, ஆனா அவரே பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் முன்னாடியே ஜிம் போட்டு சும்மா ஒரு பாடியை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் ட்ரெயினர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து உட்காந்துருவாரு. அவர் பிசியோதெரபி படிச்சிருக்காரா, அவர் ஜிம் ட்ரைனிங் படிச்சிருக்காரா, அவர் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படிச்சிருக்காரா, அவருக்கு அக்குபங்க்சர் தெரியுமா, பேசிக் லைஃப் சப்போர்ட், அட்வான்ஸ் கார்டியோவாஸ்குலர் லைஃப் சப்போர்ட், திடீர்னு ஒரு பேஷண்ட் மயங்கனா என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும்னு தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அப்ப இங்கே ஒரு பற்றாக்குறை ஏற்படுது. அப்ப நான் என்ன பாக்குறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ஜிம்ஸ் நடத்துறவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பெருசா கண்காணிக்கப்படுறதில்லை. இப்ப ஃபாரின்ல அப்படின்னு ஒரு ஜிம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த ஜிம்முக்குன்னு இப்ப சொல்லிட்டு சர்டிபிகேட் இருக்கணும், பிசியோதெரபிஸ்ட் இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆள் இருக்கணும், டாக்டர்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி பேக்கப் இருக்கும். சோ தட் வந்து அவங்க எல்லாமே வந்து செக் பண்ணி தான் அந்த இவங்க அந்த வரக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீனிங் ப்ராசஸ், மானிட்டரிங் ப்ராசஸ் வந்து பெரிய பற்றாக்குறை நடக்குது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் ஜிம்ல நடக்கிற பாலிடிக்ஸ், இதுவும் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள போன உடனே வந்து இந்த தவறான நண்பர்கள் சேர்க்கைன்றது ஏற்படுது. ஒருத்தர் வந்து எல்லார் உடம்பும் ஒண்ணு கிடையாது. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து நம்ம வந்திருப்பான், ஒருத்தன் வந்து ஒரு மாதிரி லீனா இருப்பான் பார்த்துட்டு இருப்பான், இன்னொருத்தர் வந்து பயங்கரமான பாடி பில்டர், அப்பதான் பயங்கரமா இந்த பாக்ஸ் எல்லாம் நடந்து அந்த புரோட்டீன் பவுடர் எல்லாம் கொட்டுவாரு, அப்படியே குளுக்குவாரு, குடிப்பாரு. இவன் அப்படியே டெம்ப்ட் ஆகி, ப்ரோ இது என்ன ப்ரோ நாங்க சாப்பிடலாமா, எஸ் மேன் யூ கேன் அப்படின்ற மாதிரி இவர் அட்வைஸ் பண்ணுவாரு. இவர் உடனே அந்த புரோட்டீன் பவுடர் எடுக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தா கிரியாட்டினின் மோனோஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இது என்ன சார், இதை சாப்பிடலாமா, சாப்பிடு. இன்னொரு கும்பல் பார்த்தீங்கன்னா டே உடனே ரிசல்ட் வேணும், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடு, அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ். இதெல்லாம் யார் உங்களுக்கு சர்டிபிகேட் பண்ணி தரா, அதெல்லாம் போடுங்க போடாதீங்கன்னு சொல்லிட்டு எந்த டாக்டர் உங்களுக்கு வந்து தராங்க அப்படின்னும் போது சும்மா அந்த ஜிம்ல வந்து பண்றவங்க கிளைண்ட் சொல்றதை வச்சுக்கிட்டே வந்து இவங்க வந்து எந்த விதமான ஒரு ப்ரிகாஷன்ஸும் இல்லாம எதுவுமே செக் பண்ணாம இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன், இந்த அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கிறது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு குறைபாடுகள் ஜிம்ல வந்து இருக்கிறதுனாலதான் இந்த இறப்புகள்ன்றது ஏற்படுறது ஆங்காங்கே அப்படின்றத நம்மளோட முதல் பார்வையா வந்துட்டு இருக்கு. சோ இந்த குறைபாடுகளை தான் வந்துட்டு நம்ம வந்து மேற்கோள் காட்டணுமே தவிர ஜிம்ன்றது தவறான விஷயமே கிடையாது. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு லூப் ஹோல்ஸ் இருக்கு. இதை பத்தி யார் பேசுவா, இதை வந்து யார் கண்காணிப்பா, இதை யார் செய்வான்றதுதான் நம்மளோட முதல் பார்வையா இருக்கு. நிச்சயமா இந்த வீடியோ மூலமா தான் அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு சின்ன முயற்சி தான் சார். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நாங்க பண்ண சர்வே மூலியமா பல ஜிம்ஸ்ல பல யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே என்னன்னா ஒரு நம்ம பாடி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கதான் செய்யுது. பட் அந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கொண்டு போய் முறையா கொண்டு போறாங்கன்னா, ஆப்வியஸ்லி எல்லா ட்ரைனர்ஸுமே எல்லா ஜிம்ல ஒருத்தர் 2 பேராவது அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸோ இல்ல ப்ரோட்டீன் பவுடர்ஸோ சஜஸ்ட் பண்றாங்க. அதுக்குள்ள போகும்போது அவங்க ஒரு டாக்டரை விட ட்ரெயினர் ரொம்ப நம்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார் டாக்டர் சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு சொன்னாரு அப்படின்னா, இல்ல நான் சொல்ற சைக்கிள்ல இந்த மாதிரி எல்லாம் எடுத்தா வந்து வராது அப்படின்னு. இது இவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதுதான் எனக்கு புரியல. இது அவங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுங்க சார். ரொம்ப செலக்டடா ட்ரெயின்டு ட்ரெயினர்ஸ் இருக்காங்க சார். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜிம்ஸ்ல எல்லாம் இருக்க மாட்டாங்க சார். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து செலிபிரிட்டி கூட இருப்பாங்க சார். புரியுதுங்களா? விக்ரம் சார் பாடியை ரெடி பண்றது, சூர்யா சார் பாடியை ரெடி பண்றது. ஏன்னா அவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படிச்சிருப்பாங்க, ஜிம்முக்குன்னு சொல்லிட்டு 2-3 வருஷம் ஃபெலோஷிப் படிச்சிருப்பாங்க, டயட்டிங்க்கு தனி கோர்ஸ் போயிருப்பாங்க. இவ்வளவு தூரம் பண்ணி அவங்களை எக்யூப் பண்ணி அவங்க பாடியை ரெடி பண்ணி அவங்க அதே ஹெல்த்தி பாடியை மத்தவங்க கொண்டு வரணும்னு வரவங்க. இவங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா ஜிம்லயும் எதிர்பார்க்க முடியாது. புரியுதா நான் சொல்றது? அப்ப இந்த ஜிம்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அன்ட்ரெயின்டு பர்சன்ஸ் தான் நிறைய இருக்கும். பெரும்பான்மையான அன்ட்ரெயின் பர்சன்ஸ் தான் இருக்கும். இவ்வளவு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோக்கல்ல காசிமேட்ல இருக்கிற ஜிம்லயும் இல்லைன்னா நம்மளோட வேலைச்சேரியில் இருக்கிற ஜிம்லயும் இருக்க போறாங்க. புரியுதா நான் சொல்றது? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு செலிபிரிட்டி ட்ரெயினர்ஸா இருப்பாங்க. பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தனி பர்சனல் ட்ரைனிங்க்கு போவாங்க. ஏன்னா அவங்களோட கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி அதிகம். ஓகே, சோ இப்ப நான் அதனால தான் நான் சொல்ல வரேன், இந்த ஜிம்முக்கு வந்து நம்ம வந்து ஒரு லைசன்ஸ் கொடுக்குறோம், ஒரு இது நடத்துறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி சர்டிஃபைட் ட்ரெயினர்ஸ்
ரொம்ப கம்மி. அப்படின்னு இருக்கும் போது நிறைய அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுதான் உண்மை. சர்டிஃபைட் ட்ரெயினர்ஸ் இல்லாம இப்ப நான் ஒரு சாமானிய ஆளு, நான் ஒரு ஐடி படிச்சுட்டு இருக்கேன், இப்ப நான் ஒரு 7-8 மாசம் ஜிம்முக்கு போறேன், எனக்கு ஒரு பாடி லைட்டா வந்துருச்சு அப்படின்னு உடனே நான் ஒரு ட்ரெயினரா மாறிட்டேன், நான் ஒரு புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு எனக்கு ஒன்னும் ஆகலன்னு உடனே நான் எல்லாருக்கும் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஸ்டீராய்டு எடுத்துக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறதுன்றது மிக தவறு. ஏன்னா இந்த ஸ்டீராய்டும் சரி புரோட்டீன் பவுடரும் சரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இமீடியட் சைடு எஃபெக்ட்ஸ் வராது, லேட்டர் லைஃப்ல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து பாப்பீங்க, ரோனி கோல்மேன் உங்களுக்கு தெரியும், பயங்கரமான ஒரு பாடி பில்டர் அவர். ரோனி கோல்மேன், அர்னால்ட் சார், அவங்க எல்லாம் நிறைய பேரோட பாடிஸ் பாருங்க, ஓகேங்களா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பாடியே ரொம்ப ஷ்ரிங்க் ஆகி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மசில் வீக்னஸ் ரொம்ப அதிகமாகி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ ஸ்டீராய்டோட சைடு எஃபெக்ட்ஸ் லேட்டரா நிறைய பேருக்கு வரும், இது ஒண்ணு. அதனால நிறைய பேர் இப்ப நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, இப்ப பாடியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய 20-30 வருஷம் அப்புறம் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து யோசிக்கிறது இல்லை, இது ஒண்ணு. சில பேருக்கு இமீடியட்டாவே சைடு எஃபெக்ட் வரும், இதுதான் முக்கியம். ஸ்டீராய்டு போட்ட உடனே பிபி அதிகமாகும், ஸ்டீராய்டு போட்ட உடனே சுகர்ஸ் லெவல் அதிகமாகும். ஸ்டீராய்ட்ஸ் போடும் போது வந்து பாத்தீங்கன்னா மசில் மட்டும் தான் வீங்குதுன்னா அப்ப ஏன் ஹார்ட் கொஞ்சம் சைஸ் வீங்காதா? ஏன் வந்து பாத்தீங்கன்னா மத்த உறுப்புகள் அதோட எஃபெக்ட் இருக்காதா? போன்ல இருக்கிற கால்சியம்ஸை குறைக்காதா? ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுத்தாதா? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீராய்ட்ஸ்க்கு சைடு எஃபெக்ட் உண்டு. அப்படின்னும் போது அந்த ஸ்டீராய்ட்ஸை வந்து எப்படி போடணும் அப்படின்னும் போது அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்க்கு டோசேஜ் இருக்கு. அந்த டோசேஜ் வந்துட்டு அந்த பேஷண்ட்டுக்கு அவங்க பிளட் ரிப்போர்ட்டை முன்னாடியே செக் பண்ணி, இவங்களுக்கு சுகர் இவ்வளவு இருக்கு, இவங்களுக்கு பிபி இவ்வளவு இருக்கு, இவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இவ்வளவு இருக்கு, இவங்களுக்கு இவ்வளவு ஸ்டீராய்டு தான் போடணும், அதுக்கு மேல போட்டா மசில் பில்டப் ஆகுறது இப்ப முக்கியம் இல்லப்பா, நீ உயிரோட இருக்கிறது தான் முக்கியம், நாங்க எடுத்து சொல்றதுக்கு யார் இருக்கா? அந்த மருத்துவர் யாரு இருக்கா? அங்க யாருமே இல்லையே. அப்படின்றதுதான் அங்க தவறு நடக்குது. அப்ப எல்லாருமே காமனா எல்லாத்தையும் எடுக்கலான்ற மாதிரி ஒரு லெவல் போகும்போது இப்ப நீங்க எல்லாருமே எல்லாம் எடுக்கலாம், கரெக்ட். என்ன எடுக்கலாம்? எல்லாரும் காய்கறி எடுக்கலாம், எல்லாரும் பழங்கள் சாப்பிடலாம், எல்லாரும் சிக்கன் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம், இது ஓகே. ஏன்னா இது எல்லாமே டெய்லி எடுக்கிற ஃபுட்டு. ஆனா நீங்க இப்ப போடுறதுலாம் கெமிக்கல், இதுதான் மேட்டர், ஓகேங்களா. இப்ப நீங்க போடுறது ஒரு ட்ரக், வெளியிருந்து போடுற ஒரு கெமிக்கல். அப்ப மாத்திரைங்க அப்படின்னும் போது, இன்ஜெக்ஷன் அப்படின்னும் போது நீங்க வந்து ஒரு சர்டிஃபைட் டாக்டர்ஸை பார்க்காம, ப்ராப்பர் அனபாலிக் கோச்சஸை பார்க்காம, நியூட்ரிஷன் மெடிசன் டாக்டர், ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணாம நீங்க எடுக்கிறதுன்றது நம்மளுக்கு ஆபத்து. அதனாலதான் சொல்றேன், பெரும்பான்மையான ஜிம்ல இந்த மாதிரி சர்டிஃபைடு ஆள் யாருமே கிடையாது. அவங்க சொல்றது நீங்க நம்பாதீங்க, ஓகேங்களா. நீங்க போய் நீங்க தைரியமா நீங்க என்ன பண்ணலாம்னா, நல்லா இந்த த்ரெட்மில்ல ஓடலாம், நல்லா சைக்கிளிங் பண்ணலாம், நல்லா ஸ்கிப்பிங் பண்ணலாம், புஷ்அப்ஸ், பேசிக் ஒர்க் அவுட், இதை மட்டும் பண்ணிட்டு தளபதி விஜய் மாதிரி பாடியை வச்சுக்கோங்க, தாராளமா போதும்ன்ற நான், ஓகேங்களா. இந்த பம்ப் பண்ணிக்கிறேன், அந்த ஹம்ப் பண்ணிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நீங்க தேவையில்லாம வந்துட்டு இந்த ஸ்டீராய்டு இதெல்லாம் வந்துட்டு மத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அதை எடுக்காதீங்க. அப்படி எடுக்கணும் நிஜமாலேனா நான் சொல்ற மாதிரி ப்ராப்பரா நியூட்ரிஷன், ஸ்போர்ட்ஸ் மெடிசன் கோச்சஸ், அதை படிச்ச டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு எல்லா செக்கப்பையும் பண்ணி அதுக்கப்புறம் என்ன டோஸ்ல போடலான்னு பார்த்து ப்ராப்பர் பாடி பில்டிங் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா வந்துட்டு தவறுதலான பாடி பில்டிங்ஸ் வந்து ஏற்பட்டுச்சுன்னா நல்லது கிடையாதுன்றதா நம்ம ஆன்சர். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சில பேர் சில யங்ஸ்டர்ஸ் தெரியாம வேற சில கைடன்ஸ் இல்லாம எடுத்துட்டு இருந்திருக்கலாம், இல்ல அதுல இருந்து அவங்க எஸ்கேப் ஆகணும்னு இப்போ யோசிக்கலாம், ஒரு பயம் வரலாம், ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகலாம். அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்கலான்னு இருக்கீங்க சார்? யாரை போய் பார்க்கணும், அதை எப்படி அதை அவங்க சொல்லலாம்? இல்ல நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு நியூட்ரிஷன் கோச், ஒரு டயட் கோச், இந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்துட்டு வைக்கிறது அப்படின்றது, பர்சனலா வைக்கிறதுன்றது கடுமையான ஒரு பைனான்சியல் நெருக்கடி. புரியுதா நான் சொல்றது? அவங்கவுங்க சம்பளம் மாசம் மாசம் பாத்தீங்கன்னா, நான் சாமானியமா சொல்றேன், எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 50,000 to 60,000 தான் ஒரு ஆவரேஜா வச்சுக்கோங்க, மேக்சிமம் சொல்றேன். ஐடி பார்க்கு எல்லாருமே ஒரு 50,000 சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50,000 நிறைய பேர் வந்து 1 லட்சம் ஸ்லாப்ல எல்லாம் நிறைய பேர் கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த 30,000, 40,000, 50,000 சம்பளத்தை ஸ்லாப்ல தான் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும் போது அவங்க வந்துட்டு இந்த நியூட்ரிஷனல் கோச்சுக்கு, அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் கோச்சுக்கு, இவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இதெல்லாம் செலவு பண்ண ஆரம்பிச்சோம்னா வர 50,000 தூக்கி அப்படியே அங்க கொடுத்துடணும். புரியுதுங்களா? கிடைக்கிறவங்க, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து நம்ம லைக் சீப்பா ஓவர் த கவுண்டர்ஸ் வாங்கிட்டு அவங்க தெரியாம நெட் எல்லாம் பார்த்து படிச்சு பழகி யூஸ் பண்ணிட்டு இப்ப அதுல இருந்து மாட்டிட்டு இருக்கு சார், எனக்கு பயமா இருக்கு, நான் வெளியில வரணும் அப்படின்னா யார போய் வெளியே வரது கேக்குறீங்க? புரியுது. இப்ப வெளியே வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வந்துட்டு ரொம்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டீராய்டு ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், டக்குன்னு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் நிறுத்தக்கூடாது. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனை டக்குன்னு நிறுத்துறதே ஒரு பெரிய ஆபத்து. ஏன் அப்படின்னா ஸ்டீராய்டு நீங்க போடும் போது உங்க உடம்புல ஸ்டீராய்டு ப்ரொடியூஸ் பண்ற மத்த உறுப்புகள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா வெளியே இருந்து ஏதோ ஒரு ஸ்டீராய்டு கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல சமைக்க மாட்டோன்ற மாதிரி எதுவுமே இருக்காது. நீ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீராய்டை ஒரே நாள்ல நிறுத்தினீங்கன்னா எல்லா உறுப்புகளும் வந்துட்டு திடீர்னு என்னடா காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரினல் சப்ரஷனுக்கு போயிடும். அது ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன். அதனால ஸ்டீராய்டு நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க உடனே டாக்டர் பார்த்துட்டு, சார் நான் இவ்வளவு ஸ்டீராய்டு எடுத்துட்டேன், இப்போ அதை நிறுத்தணும் அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா அவங்க ஸ்டெப் டவுன் அப்ரோச்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 10 mg நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்புறம் ஒரு வாரத்துக்கு 5 mg, 4 mg, 2 mgன்னு சொல்லிட்டு ஸ்டெப் டவுன் அப்ரோச் கொண்டு வந்து உங்க பிளட்ல கார்டிசால் லெவல்ஸை செக் பண்ணி
லெவல்ஸ் நார்மலா இருக்கா, உங்க பிபி அண்ட் பிளட் சுகர்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கான்னு சீரா பார்த்துட்டு ஸ்டெப்பா தான் டவுன் பண்ணுவாங்க. அதனால நீங்க டக்குட்டு வந்து ஐயோ இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கே நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறுத்துறேன்னு சொன்னீங்கன்னா அதுவும் நல்லது இல்லை. ஸ்டெப் டவுன் அப்ரோச் தான் பண்ணணும். ரிகார்டிங் த புரோட்டீன் பவுடர்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறுத்தலாம், அது ஒரு பெரிய எஃபெக்டா கிடையாது. நான் சொல்றது மெயினா இந்த அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறவங்கள தான் நான் மெயினா சொல்றேன். இதோட இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இந்த அனபாலிக் ஸ்டீராய்டை தாண்டி இன்னும் ஒரு சில ஹார்மோன்லாம் எடுக்கிறாங்க. நிறைய பேர் பாக்குறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்ல டெஸ்டோஸ்டிரான் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. டெஸ்டோஸ்டிரான் எதுக்கு போடுறாங்க ஜென்ரலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்மை குறைபாடுக்கு போடுவாங்க. ஓகேங்களா? ஆனா இவங்க அந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து பாத்தீங்கன்னா வந்து போட்டு மசில் பில்டிங்க்கு யூஸ் பண்றாங்க. புரியுதா நான் சொல்றது? அது போடுறது தப்பு இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா நிறைய பேர் போடுறாங்க. ஆனா அவங்க கரெக்ட் டோஸ்ல போடுறாங்க சார், அதான் மெயின் பாயிண்ட். அந்த டோஸை யார் கால்குலேட் பண்றான்றதுதான் இங்க கொஸ்டின். ஏன்னா இங்க வந்து ஒரு 0.5 mg எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ ஆனாலோ சைட் எஃபெக்ட்ஸ் உறுதி அப்படின்னும் போது அந்த டெஸ்டோஸ்டிரான் இன்ஜெக்ஷன் வந்து இவங்க யாருமே கால்குலேட் பண்ணி போடுறது இல்ல. ரெண்டு growth ஹார்மோன்ன்றது என்னன்னா இந்த வளர்ச்சிக்கு தேவையான இன்ஜெக்ஷன். அந்த growth ஹார்மோன் இன்ஜெக்ஷனையும் வந்து இந்த ஹைட் வளர்றாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டு அதை மசில் வளர்க்குறாங்க. சரி வளங்க, அதுவும் வந்து ஃபாரின்ல பண்றாங்க. ஆனா திருப்பியும் சொல்ற மாதிரி அதோட டோஸ்னா யார் உங்களுக்கு இந்த டோஸ்ல போடுங்கன்றா. சோ நீங்களே growth ஹார்மோன் போடுறது, நீங்களே டெஸ்டோஸ்டிரான் போடுறது, நீங்களே ஸ்டீராய்ட்ஸ் போடுறது, அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் போடுறது, புரோட்டீன் பவுடர் குடிக்கிறது, கிரியாட்டினின் குடிக்கிறது, எல்லாத்தையும் அப்படி உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பாடி என்னதான் பண்ணும்? ஓகேங்களா? அப்போ உங்க உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே ஹார்மோனல் கன்ஃபியூஷன்ஸ் ஈடுபடும்ல. அப்போ இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா போயிடும். அதனாலதான் நான் சொல்றேன் ரொம்ப ஜாகிரதையா இருங்க. சப்ளிமெண்ட்ஸ் என்ற ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா டயட் மூலியமா எடுக்கிறது தான் எப்பவுமே சிறந்ததே தவிர, தயவு செஞ்சு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்க போறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் சர்டிஃபைட் கோச் அண்ட் டாக்டர்ஸ் போய் பார்த்துட்டு எடுக்கிறது தான் நல்லது. நிச்சயமா அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க சார். ஸோ இறுதியாக வந்து என்ன கேள்வினா, இப்போ நார்மலாக நம்ம இந்த பாடி பில்டிங் பண்றவங்களெல்லாம் தாண்டி பொதுவாக ஒர்க் அவுட்ஸ் பண்றவங்களுக்கு ஒரு சில அவேர்னஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் சார். எக்ஸாம்பிள், அவங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க, இல்லை அவங்க லைஃப்ல டெய்லி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மற்றவங்களை பார்த்து நானும் வந்து 4 மணிக்கு எழுந்து ஒர்க் அவுட் பண்ண போறேன், இல்லை எனக்கு 12 மணிக்கு தான் ஆஃபீஸ் முடியுது, 1 மணிக்கு நான் நைட் வந்து ப்ரோட்டீன் பவுடர் குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்றேன், இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள வராங்க. வேற அவங்களுக்கு செட் ஆகுது ஆகலையான்னு அவங்க வந்து அதை கவனிக்கிறது இல்லை. ஸோ இதனால வரக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு சார். கண்டிப்பா வந்து சார் மசில் மெமரின்னு ஒன்று இருக்கு சார். அதாவது நம்ம தசைக்கு எப்ப ஆக்டிவேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மெமரி ஒண்ணு இருக்கு. அந்த மசில் மெமரியில எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது யாருன்னா மூளை தான். மூளை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலங்காத்தால அவன் எழுந்துப்பான், இப்ப பாத்ரூம் போவாரு, இப்ப போயிட்டு வந்துட்டு இந்த டைம், இப்ப வந்து பசிக்கிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க அதை மாத்துறீங்க அப்படின்னா உங்க பாடிக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ன்றத மறந்துடாது. இப்ப எக்ஸாம்பிள் காக்கா குருவிங்கெல்லாம் பாருங்க அழகா வாழுதுங்க. ஏன்னா கரெக்டா அதுங்க 5 மணிக்கு எழுந்துக்கோங்க, 4 மணிக்கு 6 மணிக்கு திருப்பி போயிடுதுங்க. அந்த சன்னை அப்படியே ஃபாலோ பண்ணுது, சன்னை பேஸ் பண்ணி அப்படியே வாழுது. ஆனா அந்த மனிதர்கள் மட்டும்தான் அந்த சன்னு ஒண்ணு மதிக்கிறதே கிடையாது. புரியுதா நான் சொல்றது? அப்போ காலங்காத்தால வந்து நம்மள வந்து டெய்லி எழுந்துக்கிற அந்த பழக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வேலை இருந்தா 7-8 மணிக்கு எழுந்து ஓடுறது, இன்னொரு நாளைக்கு 11 மணிக்கு எழுந்துக்கிறது. தூங்குற டைம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு டெய்லி 10 மணிக்கு தூங்குறோம் அப்படின்றது ஒரு நாளைக்கு 1 மணி 2 மணி ஆயிடுறது, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு தூங்கிடுறது, ஒரு சில நாள் நைட் பார்ட்டின்றதுன்னு சொல்லிட்டு அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. சாப்பாடும் அதே மாதிரி வந்து டெய்லி நைட் 8 மணிக்கு சாப்பிடுவோம், மதியம் 1 மணிக்கு சாப்பிடுவோன்றதை தாண்டி இன்னைக்கு நைட் இந்த பார்பிக்யூல ட்ரீட் ஆண்டான்னு சொல்லிட்டு நைட் 10 மணிக்கு போய் உட்காந்து கடிக்கிறது, இன்னைக்கு நைட் என் ஃப்ரெண்டு மிட் நைட் பிரியாணி கேட்டாண்டான்னு சொல்லிட்டு அங்க போய் சாப்பிடுறது அப்படின்னும் போது திருப்பி பயாலஜிக்கல் கிளாக்கை குழப்புறீங்க. இதே குழப்பல் தான் இந்த ஜிம்முக்கும் நடக்குது. இப்ப ஜிம்முன்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா நல்ல உடற்பயிற்சிக்கான நேரம் வந்து பாத்தீங்கன்னா காலையில சமயத்துலதான். இப்ப 6 மணி 7 மணி 8 மணி அப்படின்றதுதான் உங்களுக்கு அந்த டேவோட டோனை செட் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப காலையில நீங்க பம்ப் பண்ணிட்டு நல்ல ஆக்டிவா வந்துட்டு ஒரு குளிச்சிங்கன்னா யூ வில் பி வெரி ஃப்ரெஷ். அந்த டேக்கு நீங்க நிறைய யோசிப்பீங்க, பிரெயின் ஆக்டிவா இருக்கும், ஆக்சிஜன் நல்லா இருக்கும், நீங்க அடுத்தடுத்த வேலைகளை அதிகமா பண்ணலாம். ஆனா என்ன ஆகுது, நிறைய பேர் பாத்தீங்கன்னா தூங்குற டைம் அப்போ ஜிம் போயிட்டு தூங்குறாங்க. அது தேவையில்லையே, நீ பண்ண போறது ரெஸ்ட், தூக்கம். அப்ப அந்த டைம் அப்ப நீ பயங்கரமா ஆக்டிவேட் பண்ணினா நீ போய் படுத்தாலும் தூக்கம் வராது, நீ நல்ல கனவு தான் வந்துகிட்டு இருக்கும், என்னடா பண்ணலாம் அடுத்த நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு உனக்கு தூங்குற டைம்ல உனக்கு தூக்கம் வராம யோசிச்சுக்கிட்டு இருப்ப தேவையில்லாம. சோ நீ எப்போ உனக்கு பிரெயினுக்கு ரெஸ்ட் தரணுமோ அப்ப போய் நீ ஆக்டிவேட் பண்ணிட்டு வர்றது நல்லது கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த ஜிம்மை வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி முடியலன்னா சில பேர் ஈவினிங் போறது ஓகே, ஆனா அந்த நைட்டு போறவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப தவறுன்னு நான் பாக்குறேன். நைட்டு 12 மணிக்கு போயிலாம் ஜிம்ல உட்காந்துட்டு இருக்காங்க, 11 மணிக்கு போன ஜிம்ல இருக்காங்க. இப்ப நடந்த இன்சிடென்ட் கூட பாத்தீங்கன்னா நைட்டு நடந்த இன்சிடென்ட் நினைக்கிறேன், 8-9 மணிக்கு நடந்த இன்சிடென்ட் நினைக்கிறேன். 9 o'clock அந்த மாதிரி இருக்கு. 9 மணிக்கு ஜிம்ல போய் அவர் என்ன இப்படி 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 இப்படின்றாரு சார், என்ன சார் இது? ஓகேங்களா? சோ நான் என்ன சொல்றேன்னா இந்த டைமிங் ஆஃப் த ஜிம்மை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த டே தான் கரெக்ட். சோ அதனால அப்பதான் வந்து அந்த ஜிம்முக்கான அந்த நம்ம பண்றதுக்கான எக்ஸசைஸ்க்கு ரொம்ப நல்ல விஷயமா வந்து அமையுது. சோ இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை நீங்க எல்லாத்துலயுமே மேட்ச் பண்ணணும். சாப்பிடுறதுல, தூங்குறதுல, ரெஸ்ட் எடுக்கிறதுல, ஜிம் போறதுலன்ட்டு இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கனாலே
அசால்ட்டா கண்டிப்பா வந்துட்டு 70-80 வருஷம் வாழலாம்ன்றது எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா இதெல்லாம் நான் சொல்றேன்ல, நான் ஃபாலோ பண்றதே கஷ்டமா தான் இருக்கு. அதுவும் நான் சத்தியமா ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? என்னோட ஒர்க்கு காலைல இருந்தோடனே ஹாஸ்பிட்டலு, பேஷண்ட், போனு, இது அதுன்னும் போது என்னாலே இந்த பயாலஜிக்கல் கிளாக்க ஃபாலோ பண்ண முடியல தான். ஆனா புக்ல எல்லாம் படிச்சிருக்கேன். ஓகேங்களா? படிச்சு இதை பண்ணா நல்ல எஃபெக்ட் தெரியுது. நான் ஒரு 2 மாசம் 3 மாசம் அப்படி இருந்தாலே நல்ல சேஞ்ச் உடம்புக்கு தெரியுது. அதை ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா சிச்சுவேஷன்ஸ் வந்து அதை ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆனா ஒரு சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா இப்ப நம்ம ஹெல்த் தான் முக்கியம், ரொம்ப நாள் இருக்கணும்னா ஒரு சில கமிட்மெண்ட்ஸை தடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதை தடுத்துட்டு என் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்றத நான் கூடி சீக்கிரம் நானும் வந்து அதை பண்ணுவேன் உங்களை மாதிரி. ஏன்னா சில பேர் கீழே கமெண்ட் போடுவாங்க, இவர் பெரிய இது அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிப்பாங்க, இவர் பயங்கரமா ஃபாலோ பண்றாரா அப்படின்ற மாதிரி. சத்தியமா கஷ்டமா தாங்க இருக்கு, நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுல என்ன இருக்கு, ஆனா பண்ணணும், நம்மள சேர்ந்து பண்ணுவோன்றதான் நம்ம பாயிண்டா இருக்கு. கடைசியா வந்து நம்ம நேர்களுக்காக நிறைய இப்போ கார்பரேட்ல எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால ஏற்படக்கூடிய நிறைய சப்ஸ்டன்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுங்க சார், உங்களோட லைஃப் ஸ்டைல். ஸ்ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம கால சூழ்நிலை வந்து ரொம்ப அப்படி இருக்கு சார். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி ட்ரிவன், எல்லாருக்குமே வந்து காம்படிஷன், ஒர்க் லோடு, எல்லாருக்கும் டார்கெட்ஸ் தராங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா 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 கண்டிப்பா. சோ அதனால எக்ஸ்பெண்டிச்சர் தேவைகள் அதிகமா இருக்கு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து டிவி கூட எதிர்பார்க்க மாட்டாங்க, ஜாலியா கதை பேசின்னு தூங்குவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா டிவி, எனக்கு போன், அதுலயும் ஐபோன், அதுலயும் இந்த மாடல், இந்த ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களோட தேவைகள், ஆடம்பரங்கள், எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும் போது நம்மளே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டிக்கிறோன்றதுதான் முதல் விஷயம். சோ அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒரு சேயிங் என்ன சொல்ற ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னா, எவ்வளவு சம்பாதிக்கணும்ன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு செலவு ஜாலியா செய்யணும்ன்றது மட்டும்தான் முக்கியம். ஓகேங்களா? சோ நீங்க வந்து 1 லட்சம் சம்பாதிச்சுட்டு 1 லட்சத்தை நீங்க செலவு செய்யறீங்கன்னா நீங்க ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்பீங்க. ஆனா 1 லட்சம் இல்ல 10,000 சம்பாதிச்சுட்டு ஆனா 2,000 வச்சு ஜாலியா ஓட்டுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் தான் இன்னும் புத்திசாலி. ஓகேங்களா? ஏன்னா அவனுக்கு எந்த விதமான இதுவும் ஹெல்ப் பண்ணாம. சார், ஒரு டாக்டரா இந்த விஷயத்த சொல்லும் போது நிச்சயமா பல பேருக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் சார் என்ன அப்படின்ட்டு. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, அதுல டவுட்டே இல்ல. சோ அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் நம்ம இருந்தாலே கடவுள் நம்மள நல்லா வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்மளுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கு, சாப்பிடறதுக்கு ஒரு சாப்பாடு கிடைக்குது, சுவாசிக்கு ஒரு காத்து கிடைக்குதுனாலே நீ ஜாலியா இருக்கிற லைஃப்னு அர்த்தம். மெயினா எந்த விதமான உடம்புல நோய்கள் இல்லாம இருக்கீங்கனாலே சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு ஃபேமிலியில ஒருத்தருக்கு யாருக்காவது உடம்பு முடியாம போகுது, கேன்சர் வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னா யோசிச்சு பாருங்க, அந்த ஃபேமிலியே அவஸ்தைப்படும். அப்போ உங்களுக்கு பேசிக்கா இந்த 4 விஷயம் இருக்கு, நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி, சாப்பாடுக்கு எந்த குறையும் இல்லப்பானா நீ நல்லா இருக்க. அப்ப தேவையில்லாம இந்த ஆடம்பரங்களுக்கு ஆசைப்படாம, நம்மள போன் பண்ணி உசுப்பேத்துவானுங்க, கார் வாங்கிக்கிறீங்களா, பைக் வாங்கிக்கிறீங்களா, போன் வாங்கிக்கிறீங்களா, உசுப்பேத்துவாங்க. ஆனா எந்த ஆங்கிள்லயும் ரொம்ப கமிட் ஆகாம சிம்பிளா உங்களோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி சின்னதா தேவைகளை வாங்கிக்கிட்டனாலே முக்காவாசி ஸ்ட்ரெஸ் டவுன் சார். முக்கியமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே தான். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து பல பேரோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். சோ இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்றதே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் போது இந்த ஆடம்பரங்கள் மற்றும் இது வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. அதே மாதிரி உங்களோட ஸ்லீப் டைம் நீங்க வந்து கரெக்டா மெயின்டைன் பண்றது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூட்ரிஷனா நிறைய பேர் காய்கறி மற்றும் பழங்களை வந்து தவிர்க்கிறீங்க, இது ரொம்ப ரொம்ப தப்பு. காய்கறி பழத்துல தான் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உண்டு. அப்ப காய்கறி பழங்கள் டெய்லி நம்ம வந்து எடுத்தாகணும்ன்றது ரொம்ப முக்கியம். நான் இப்பெல்லாம் ஹேபிட் ஆகிட்டேன், டெய்லி 2 கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்காம இருக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? டெய்லி ஒரு 2 கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் உள்ள போயிடும், ஒரு பழம், விட்டமின் சி உள்ள போயிடணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தவறான பழக்கத்துக்கு போறாங்க. நிறைய பேர் தம் அடிக்கிறாங்க, அந்த மது அருந்துறாங்க. இது வந்து ரொம்ப தப்பு. நான் சில நேரத்துல ஐடி பார்க் அந்த பிரேக் விட்டோட பார்த்தா மொத்த பேரும் டீ கடையில நின்று ஊத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. இதெல்லாம் வந்து அந்த உங்களுக்கு தற்காலிகமா ஒரு எஃபெக்ட் கொடுக்குமே தவிர, ஆனா லாங் டேர்முக்கு உங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு இன்னும் அதிகமா தான் ஆக்கும். அதனால இந்த பேட் பிஹேவியர்ஸ்ல வெளியே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்து ஸ்லீப் டைமை கரெக்டா பண்ணி ஆடம்பரத்தை குறைச்சாலே ஸ்ட்ரெஸ்ன்றது ஒண்ணு எங்க சார் இருக்கு, ஜாலியா தானே இருக்கும். ரீசெண்டா வந்து ஒரே ஒரு ஆர்டிகல் என்ன படிச்சோம் அப்படின்னா, இப்ப 12th ஸ்டாண்டர்ட் டேக்கிங் ஆன்டி டிப்ரெசன்ட், ஆன்டி சைக்காட்ரிக் மெடிகேஷன்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் நீங்க கொடுத்த ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு சாமானியனா ஒரு டாக்டரை தாண்டி ஒரு பொதுமக்களை அவங்கள ஒருத்தரா வந்து நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கீங்க சார். அது வந்து நம்ம நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார், வாய்ப்பு. தேங்க்யூ.